எம்மாடியோ சமைச்சு முடிச்சு செத்த உட்காரலான்னு இப்போ தான் நேரம் கிடைக்கிது. ஆனால் மதியம் ஆயிடுச்சு, பசியாகவும் இருக்குது. இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும் போல். ஏன் பட் இங்கே வந்து நிற்கிற? சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. ஆமாங்க, என்ன சாப்பிடல, இன்னும் மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. அதுவே ஒரு வசதியாக இருக்குது. செத்த உட்காந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு போய் சாப்பிட்றேங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு படுக்கிறேன். அதான் வந்தேன். அப்படியே இந்த முற்றத்தில் செத்த உட்காரலான்னு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும்ல, அதுக்கு தான் இங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? போய் ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. சாப்பிட்டுட்டு போய் படுக்க வேண்டியதானே பட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேங்கிற. இப்போவே மணி 4 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்போ ரெஸ்ட் எடுத்து எப்போ சாப்பிட்டுட்டு இப்போ மதிய சாப்பாடு இந்த நேரம்னா அப்புறம் நைட்டு எப்போ சாப்பிடுவேன்? வேலை செஞ்ச கையோடய போய் டயரில் சாப்பிட கூட முடியாதுங்க. 2 வாய்க்கு மேலே உள்ளே போகாது. அதனால் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படுக்கிறேன். நீங்கள் போய் செத்த படுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களே, அதுவே போதும். சரி, அதுக்கப்புறம் இருப்போம். உனக்கு எப்போ தோணுதோ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க. சேர்ந்தா நான் உட்காந்துருக்கேன். இந்த பிள்ளைங்க வரேன்ட்டுச்சு, சரசு மாலலாம். அவங்கள்ட்ட கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் போய் சாப்பிட்டு படுக்கலாம் தான் இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட்டிங்கா? சரி, அவங்கள்ட்ட பேசினாலும் உனக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக தான் இருக்கும். சரி, நீ பார்த்துட்டு என்ன இது பண்ணு, நான் போகிறேன். என்ன தான் கட்டிலில் தூங்கினாலும் நம்ம இந்த அப்படியே காத்தார காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்க சுகம் இருக்கே, அதுதான் ரெஸ்ட்டு. இந்த பிள்ளைங்க வந்தால் பேசிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா நான் ஆளக்கானா. அதுங்களும் என்ன பண்ணால், அதுங்களும் நம்மள மாதிரி வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டுல வரணும். பட்டக்கா எனக்கா எனக்கு முன்னாடியே வேலை முடிச்சிட்டிங்க போல, முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க. சரி, நானும் இப்போ தான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு அவங்கள சாப்பிட சொல்லிட்டு வந்தேங்க்கா. ஆமாம் சரசு, இப்போ தான் வேலை முடிச்சது. ஆனால் இங்கேயுமே 4 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ண, என்ன தான் வேகுதுன்னு செஞ்சாலும் இந்த நான்வெஜ்லாம் சமைக்கும் போது லேட்டாக தான் ஆயிடுது. அவங்களாம் சாப்பிட சொன்னேன். நான் என்ன சாப்பிடல பார்த்துக்க, எனக்கு சாப்பிடவும் தோணலை, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, நீங்கள் வரேன், நீயா மாலா வரேன், நல்லா சேர்த்து பேசிட்டு அப்புறம் போய் சாப்பிட்லாம் தான் சொன்னேன். உட்காந்துருக்கேன். சரி, வா வந்து உட்கார். என்னக்கா, என்ன இந்த மாலாக்காக காணோம்? நல்லா பல்காக செஞ்சுட்ருக்கோ. என்ன செஞ்சு தெரியல, வந்தால் தான் தெரியும், கேட்போம். என்னது, பட்டக்க தான் எனக்கு முன்னாடி சமைப்பாங்க, எல்லா வேலையும் முடிப்பாங்க தெரியும். சரசு, நீ எனக்கு முன்னாடி வந்திருக்க, நல்லா வேலை சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டியோ? அதை ஏன் மாலாக்கா அந்த கதையை கேட்குறேன். இன்றைக்கி நான் பட்ட பாடு இருக்கே. பட்டக்காக்கு ஏற்கனவே பாதி கதை முன்னாடி தெரியும். மீதி கதை இப்போ தான் உங்கள்கிட்டலாம் சொல்லலாம்னு வந்திருக்கேன். 4 மணி வரைக்கும் சமைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். என்ன சாப்பிட கூட இல்லை. சரி, இங்கிட்டு வந்து கொஞ்சம் காத்தாட உங்கள்கிட்டலாம் பேசிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வந்துட்டேன். நீ என்னக்கா சமைச்ச? நீ இப்படி இவ்வளோ லேட்டாக வர? நல்லா பல்காக செஞ்சுருக்கியா வீட்டில்? ஆமாம் மாலா, எப்பொழுதும் நீ சீக்கிரம் சமைச்சிருவா. இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக சமைச்சிட்டு வரையே. நானுமே கேட்குறது, என்ன பிரியாணி எதுவும் செஞ்சியோ? பிரியாணியும் செய்யல, ஒன்றும் செய்யலக்கா. சும்மா குழம்பு வச்சு வறுவல் தான் வறுத்தேன். ஆட்டு எலும்பு எடுத்துருந்தாரா, ஆட்டு எலும்பு வச்சு குழம்பு வச்சுட்டேன். கோழிக்கறி எடுத்துருந்தாரா, அதை வறுத்தேன். அதை சேர்த்தா இவ்வளோ நேரம் பார்த்துக்கங்க. என்னக்கா இதெல்லாம் உனக்கு 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன் இடையில இது வீட்டில் என்ன மற்ற வேலை எதுவும் பார்த்தியோ? மற்ற வேலைலாம் ஒன்றும் பார்க்கல, பொறுமையாக தான் உட்காந்து செஞ்சேன். கைகால் வலியாக இருந்தது, உடம்பு வசதியாக இருந்தது. வேகமாக செஞ்சு மட்டும் என்ன நமக்கு என்ன பட்டமாக தர போகிறாங்க, அதனால் பொறுமையாக தான் செஞ்சேன். இடையில வேலை அப்பப்போ கரண்ட் போயிட்டே இருக்கா, அதனால் ஒன்றும் பெருசாக ஸ்பீடாக செய்ய முடியல பார்த்துக்கோங்க. ஓ சரிக்கா, உட்காருக்கா. இன்றைக்கி எங்கள் வீட்டு கதையை பற்றி பேசுவோம். அதை பேசவே நமக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். உட்காருங்க. ஏன் சரசு, வீட்டில் எதுவும் பெரும் பஞ்சாயத்தா? என்னாச்சு, எதுவும் பிரச்சனை பண்ணிட்டியோ? சரசுலாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவங்க மாமியார் தான் நினைக்கிறேன். என்ன காலையில் இஞ்சி வாங்குறப்போ ஒரு கதை சொன்னியா, அதுதானே சரசு? அதோட கண்டினியூஷன் தானா? ஆடா ஆமாக்கா, இஞ்சி வந்து வாங்கிட்டு போனேனாக்கா. அதுக்கப்புறம் நான் அந்த கதையை தான் இப்போ பேசலான்னு இருக்கேன். அப்போ ஏதோ நடந்திருக்கு. சரி சீக்கிரம் சொல்லி கதையை கேட்போம். கதையை கேட்டால் தான் நமக்கு உடம்பு வசதியெல்லாம் போகும் பார்த்துக்க. என்னாச்சுன்னா, என் மாமியாருக்கு மட்டன் பிரியாணி வேணுமா, அப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு வேணுமா, முட்டை வேணுமா, எல்லாமே எப்படி சொல்கிறதுனா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரைத்தா இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்கக்கா. காலையில் இஞ்சி 10 இஞ்சி தான் விலைவாசி ரொம்ப விற்கிதே. சும்மா 30 ரூபாய்க்கு கேட்டாலே ஒரு துண்டை தான் தராங்க. என்ன பண்ணுறது, காலத்துக்கு இது மாதிரி நம்மளும் சமாளிச்சுக்கணும். இஞ்சி கம்மியாக இருந்ததுன்னு பட்டக்காய் எப்படி வச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா தானே அவங்களாம் வச்சிருப்பாங்கன்னு வந்து வாங்கிட்டு போனேக்கா காலைல. அதை தான் பட்டக்காட்ட சொன்னேன், கதை சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி கூட அப்போ இன்றைக்கி வீட்டில் ஒரு ஹோட்டல் இருந்தே பண்ணியிருக்கேன்னு சொல்லி பரவாயில்ல, ஒத்தாலே இவ்வளோ செஞ்சிட்டியே. என்னத்தை செய்கிறது, 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தாலும் மட்டன் பிரியாணி வச்சுட்டேன். இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுல எனக்கு நாக்கு தள்ளிச்சு பார்த்துக்கங்க. ஏன்க்கா பிரியாணி செஞ்சால் அதோட ரைத்தா இது போதும்னு சொல்கிறதானேக்கா பெரிய மனசு தரோம். ஆமாம், அதுக்கு மேலே வேறு நல்லா பண்ணியாப்போம். அதான் லிஸ்ட்டு சொன்னாலே, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் தொக்கு, ரைத்தா, முட்டை எல்லாமே செஞ்சிருக்கா போல். ஆமாம், ஹோட்டல் வரைக்கும் போயிருந்தால் கூட நானே செஃபாக எல்லாத்தையும் செஞ்சிருவேன் போல். அந்தளவுக்கு இன்றைக்கி அனுபவம் பார்த்துக்கோங்க. எப்படியோ செஞ்சு முடிச்சேன். நான் செஞ்சு முடிக்க 4 மணி ஆச்சுக்கா. பரவாயில்ல, இனிமேல் வர இப்போ பிரியாணி சாஸ் வீட்டிலேருந்து வந்துடும். நம்ம கேட்டால் போய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செஞ்சு கொடுத்துரு சரசு. அதாவது பிரியாணி எக்ஸ்பர்ட் ஆகிட்ட போலையே. ஆனால் ஏன்க்கா நீங்கள் வேறு வயிற்று சில கலப்புறீங்க. அதை செஞ்சு முடிக்கலாம் நான் பட்ட பாடு இருக்குது, கைகால் வலி, இடுப்பு வலி. இதில் வேறு அப்பப்போ கிச்சனுக்கு அம்மா மூலியம் வந்துட்டு இருக்குது. ஏன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. டீ போட்டு கொடு, காப்பி போட்டு கொடு, அப்புறம் பீஸெல்லாம் இப்படி கட் பண்ணியிருக்க, அதை இப்படி செய், இதை இப்படி செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கணும். ஒவ்வொரு குறை பார்த்துக்கங்க. இவ்வளோ பேசினதுக்கு அமைதியாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லையே. நீ எதுவும் சண்டையில் போட்டுக்கணும். சண்டையும் போடல, கொண்டையும் போடல. நான் பாட்டுக்கு சவனைன்னு தான் இருந்தேன். இதில் என்ன ஹைலைட்னா, மட்டன் வாங்கிட்டு வந்தது பெரிய பெரிய பீஸாக இருந்ததுக்கா. சரி, கொஞ்சம் அரிஞ்சு போட்டால் ஆளுக்கு 4 துண்டு எக்ஸ்ட்ரா வருமேனு அதையெல்லாம் போனேக்கா. உடனே வந்து எங்கள் மாமியார், பெரிய பீஸு போட்டால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரே ஆடம் பார்த்துக்கோங்க. அவங்க சொல்கிறது சரி தானே சரசு. அப்புறம் பெரிய பெரிய பீஸ் போட்டால் தானே நல்லாயிருக்கும் கறி. அதெல்லாம் சின்ன பீஸ் போட்டு அது போய்ட்டு குழந்தை பீஸ்னா அப்புறம் எங்கள் கறியை கலந்து சண்டை போட்டு போகிறாங்க. அது சரி தாங்க. 1/2 கிலோ கறியில் பெரிய பெரிய பீஸாக போட்டால் எத்தனை துண்டுக்கு வரும்? ஆளுக்கு 2 துண்டு தான் கணிக்குது இப்போ. ஓ அதான் சங்கதியா. 1/2 கிலோக்கு மேலே தான் எடுத்துருப்பாங்க சரசு. நீ எதுவும் தப்பாக சொல்கிற போல. 1 கிலோவில் எடுத்துருக்கணும். ஒரு தெரியலக்கா, பீஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். எனக்கு கிலோ கணக்கு தெரியல போல. ஆனால் 1/2 கிலோக்கு மேலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ என்னால் தெரிஞ்சதை செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ பட்டக்காவும் நான் சாப்பிடல, நீ என்ன சாப்பிடல. நான் தான் ஏதோ ஓரளவு சமைச்சதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் போல. பரவாயில்லையே மாலா, சாப்பிட்டியா? நாங்கள் 2 பேரும் தான் என்ன சாப்பிடல, வேலை பண்ணல, சாப்பாடே இறங்கல. சரி, கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் தான் உட்காந்துருந்தேன். கரெக்டாக நீங்களும் வந்துட்டீங்க. மாலாக்கா, இவ்வளோ கலவரில் நீ கரெக்டாக சாப்பிட்டுக்கிறியே, அதனால தான் உடம்பு இப்படி வச்சிருக்கேன் கின்னு. அப்புறம் நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும் சரசு. 1000 வேலை இருந்தாலும் நமக்குரிய நம்ம வாய்ப்பில் போட்டுக்கணும் பார்த்துக்க. இல்லைனா ஏதாவது ஒன்றா நம்ம தானே கஷ்டப்படணும்.
அதுவும் சரி தான் சரசு பத்தியா மாலா, அது போல தான் நம்மளும் இருக்கணும். என்ன பண்ணுறது, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், என்னாலுமே சாப்பிட முடியல. இந்த இப்போ உங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு போய் தான் சாப்பிட்லான்னு இருக்கேன். சரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க. பிரியாணி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்கா. என்னடா பிரியாணி செய்கிறேன்னா இன்ன வரைக்கும் பிரியாணி வாசமே வரலன்ட்டு. பிரியாணி வாசம் மட்டும்தான் வரலையா, இல்லை பிரியாணி நல்லாலான்னு பேசி வந்துச்சா? கரெக்டாக சொல்லு சரசு. அதான் சொல்கிறாங்களே பிரியாணி வாசம் வரல. நாங்கள் சரி பிரியாணி எல்லாம் கொண்டாந்து போய் வச்சுட்டு இலையில போட்டு சாப்பிடுங்க. இலை வேறு வாங்கிட்டு இருந்தார். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நாங்களே. இலையில போட்டால் ஏதோ பிரியாணின்னு செஞ்சுருக்கா, நான் செய்கிற மாதிரி வரல, டேஸ்ட்டும் பெருசாக இல்லை அப்படிங்கிறாங்க. என்னைக்கு தான் ஒத்துருக்காங்க, நீ ஏன் அதெல்லாம் பெருசாக பண்ணுற, ஏதோ உனக்கு தெரிஞ்சதை செஞ்சதேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. இதில் என்ன, இதெல்லாம் போய் நம்ம வம்பளத்துட்டு இருக்கக்கூடாது பாரு. அக்கா ஏதோ அவளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தூரம் செய்கிறதே பெருசுக்கா. நம்ம செய்கிறது வேறு, ஆனால் சரசு செய்கிறது பெரிய விஷயம். இப்போ தானே எல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சுட்ருக்கா, அதை அவங்க யோசிக்கணும்லக்கா. அதை தாங்க நானும் சொல்கிறேன், அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்களே, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, என் வீட்டுக்கார என்ன சொன்னார், ஏமா ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டாமா, இவ்வளோ தூரம் செஞ்சது பெருசு, 4 மணி வரைக்கும் செஞ்சுட்டு சாப்பிடாம இருக்கா பாருமா, ஏதோ நமக்கு கொடுத்தால அதை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இருப்போம்னு சொன்னார். சரி நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு நான் வந்துட்டேங்க்கா. உன்னை சாப்பிட சொன்னாரா இல்லையா, நீ பாட்டு வந்துட்டேங்கிறேன். சாப்பிட சொன்னாரா, இவ தான் என்ன மாதிரி டயர்டாக இருக்கும், சாப்பாடு இறங்கல, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா போல. ஆமாக்கா, அது என்னமோ நம்மளே சமைச்சு நமக்கே சாப்பிட தோண மாட்டேங்குது. இப்போ நீங்களோ இல்லை மழைக்கால் சமைச்சு கொடுத்தீங்கன்னா நேரம் விட்டு நட்டிருக்கேன். அது நம்மளே சமைச்சா பெருசாக நம்ம சாப்பிட தோண மாட்டேங்குதுக்கா, நான்வெஜ் எதாக இருந்தாலுமே. இது உண்மைதான், எல்லா பெண்களுக்கும் இது பொருந்தும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இது தெரியும். நாங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு நடப்பு வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.